வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 118 16 29 வரை. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவும். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. சங்கீதம் 118. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த புதிய காலை வேலையை கொடுத்தீங்களா இருக்கா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில் எங்களை முழுமையுமாக உங்களுடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் கைட்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய ஆலோசனை எங்களை வழி நடத்தட்டும். நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் போகையிலும் வருகையிலும் உடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். ஈசன் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே, ஆமீன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.